தமிழர்களுக்கு வணக்கம். குடும்பத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தவர் கைது. வாட்ஸ்அப் ஊடாக ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட முன்னாள் இராணுவ சிப்பாய். 90% குறைவடைந்த சிதறு தேங்காய் வழிபாடு. பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். சட்டவிரோதமான முறையில் 75 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சிகரெட்களை மறைத்து கொண்டு வந்துள்ள குற்றச்சாட்டின் பேரில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடும்பத்தினருடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் குறித்த நபர் உட்பட அவருடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் பிற்பகல் குறித்த குழுவை சேர்ந்தவர்கள் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்கள் துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தருகின்ற விமானத்தின் ஊடாக வருகை தந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இறங்கிய வேளை சந்தேகத்திற்கிடமாக அவர்களுடைய பொதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதே சட்டவிரோதமான முறையில் 75 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சிகரெட்களை மறைத்து வைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 8 பயண பொதிகளில் சிறிய பார்சலாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இதில் 780 வெளிநாட்டு சிகரெட்கள் அடங்குவதாகவும் அவர்களிடமிருந்து சட்டவிரோத சிகரெட்கள் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை தனக்கு கிடைத்த உத்தரவின் அடிப்படையிலே தான் இவ்வாறு மறைத்த சிகரெட்களை எடுத்து வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் ஊடாக ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பண்டாரவளையை சேர்ந்த அங்கவீனமுற்ற இராணுவ சிப்பாய் ஒருவரே இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் 30 லட்சம் பெறுமதியுடைய சிறிய பாக்கெட்களை கொண்ட 320 ஹெரோயின் போதைப் பொருளுடன் பண்டார்வளை போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் குறித்த இராணுவ சிப்பாய் ஏற்கனவே வாட்ஸ்அப்பின் ஊடாக இவ்வாறு ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே சம்பவ இடத்திற்கு விரைந்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் இராணுவ சிப்பாயிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் கதிர்காம விகாரைக்கு முன்பு சிதறு தேங்காய் உடைப்பது 90% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் தற்போது தேங்காயின் விலையானது அதிக விலை காரணமாகவே இவ்வாறு பக்தர்கள் தேங்காய் உடைப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்றும் அது மட்டுமல்லாது கதிர்காமத்திற்கு வழிபட செல்லும் பக்தர்கள் ஒவ்வொரு முறையும் அதிகளவு தேங்காயை வாங்கி சென்று சிதறு தேங்காயை அடிப்பதாகவும் இந்த வழிபாடு ஆனது தற்போது குறைவடைந்துள்ளதாக செய்திகளில் வெளியாகியுள்ளது. தற்போது கதிர்காம பிரதேசத்தில் தேங்காய் ஒன்றின் விலை 160 ரூபாயாக விற்பனை செய்வதன் காரணமாகவே இவ்வாறு வெளிநாட்டை சேர்ந்தவர்களோ அல்லது உள்நாட்டை சேர்ந்தவர்களோ கோயிலுக்கு செல்லும் பொழுது தேங்காய் வாங்கி செல்வது குறைவாகவே இருக்கின்றது என்றும் பக்தர்கள் தேங்காய்க்கு பதிலாக செவ்விள நீரை வாங்கி சென்று வைப்பதாக செல்ல கதிர்காம நதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தின் பூசகர் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை துணி வழங்காமல் சீருடை தைத்தவாரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெதி இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட வேளையிலே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை துணி வழங்குவதன் காரணமாக அதிகளவு துணி வீண் விரயம் ஆகுவதன் காரணமாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு தகுந்த முறையில் சீருடையை தைத்து கொடுத்தால் துணி மீதப்படுத்த முடியும் மற்றும் அதிகளவு சீருடைகள் தைக்க முடியும் என்பதன் காரணமாகவே இவ்வாறான ஒரு நடைமுறையை அடுத்த வருடம் முதல் கொண்டு வரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த விடயமானது பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.